தமிழக சட்டசபை வரும் அக்டோபர் 23ஆம் தேதி கூடுவதாக தமிழக கவர்னர் அறிவித்துள்ளார். தமிழக கவர்னர் ரோசையாவின் உத்தரவை திங்களன்று ராஜ்பவன் வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் அக்டோபர் 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு தமிழக சட்டசபை கூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை தமிழக கவர்னர் ரோசையா மற்றும் சட்டசபை செயலாளர் ஜமாலுதீன் வெளியிட்டுள்ளனர். இக்கூட்டத்தின் போது முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது தேமுதிகவைச் சேர்ந்த கொறடா சந்திரகுமார் உட்பட 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அவர்களது அலுவலகம் பூட்டப்பட்டு அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டன. அவர்களது தண்டனை காலம் முடிவடைந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 தேமுதிக எம்எல்ஏக்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர அதிருப்தி தேமுதிக எம்எல்ஏக்களுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ராஜ்யசபா தேர்தலின் போது யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கட்டளையிட்டது தொடர்பாக சட்டசபை செயலாளர் ஜமாலுதீனிடம் அதிருப்தியாளர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். மேலும் கடந்த முறை சட்டசபை கூட்டத்தொடர் நடந்தபோது பெரும்பாலும் சபை புறக்கணிப்பில் திமுக எம்எல்ஏக்கள் ஈடுபட்டனர். இந்த பரபரப்பான சூழலிலும் ஏற்காடு இடைத்தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தல் களங்கள் சூடு பிடித்துள்ள சூழ்நிலையிலும் தமிழக சட்டசபை வரும் 23ஆம் தேதி கூடுகிறது.